ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனைக்கு துவக்கமாக ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவரை நோக்கி பார்த்து, தாவீதின் குமாரனே, இந்த காலை ஆராதனை வேலையில தானே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி அசைவாடுவீராக, எழுந்தவீராக, உள்ளாவீராக. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. உங்களுடைய மகிமையான பிரசன்னத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமை ஆலயத்தை நிரப்புவதாக, பிரசன்னம் இறங்கி வருவதாக. இணையதளத்தில் எங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஐயா. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், வெற்றி நாளாய், இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிற நாளாய், ஓமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாளாய், இன்னும் மண்டை நெருங்கி ஆழத்துல கடந்து வருகிற ஒரு நாளாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தடைகள், எல்லா சோர்வுகள், எல்லா பலவான்கள், எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான நீங்க வரும் பொழுது எல்லா குறைவானதும் ஒடிந்து போய்விடும் அல்லவா. நிறைவான நீங்க அசைவாடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2-3 பேரை நாமத்தில் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து விடுகிற தேவன் அல்லவா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, எந்திரத்திலும் கடந்து வருகிறவர் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆறுக இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை கடந்து வருவதாக, சுகம் கடந்து வருவதாக, எழுப்புதல் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ரீமா நாத ரஹாவா ஷத ரகபோ ஓரது ரகபோ ரத ரகவா ஷத ரகபோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். வாரும், வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சித்து, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
நிரம்பி வழியும். ஆவியானவர் அசைவாடும் பொழுதுதான் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். ஆவியானவர் எங்கள் சபையில ஒவ்வொருவருடைய உள்ளத்தில அபிஷேகத்தினால நிரப்பும்படி, பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆவியானவர் அசைவாடுவீராக. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய ஆவியானவரே. ஒரு உற்சாகத்தின் ஆவி இறங்கி வரட்டும். ஓமுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் அமர்ந்து விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். 2-3 பேர் வந்துட்டாலே இந்த இடத்துல ஆண்டவர் வந்து விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்துடுறார். துதிகளின் மத்தியில் அவர் கடந்து வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். விடுதலையோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது இன்றைக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. தெரிந்த பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாய் கருணையாய் இருவரை கைவிடாமலே கண்ணனிப்போ எம்மை காத்தாரே. கருணையாய் இருவர் கைவிடாமலே கண்ணனிப்போ எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் தாரிடுவார். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலே படகிலை படுத்து உறங்கினாலும் புயல் அடித்து கருத்தாலும். படகிலை படுத்து உறங்கினாலும் புயல் அடித்து கருத்தாலும். கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் ஜனத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். யோர்தானை கடந்தோம் அவர் ஜனத்தார், அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புணர்த்தோடு தரித்திருப்போம், விரைந்தவர்
சொல்லி படகிலே படுத்து உறங்கினாலும் கர்த்தர் நம்மை கடும் புயலையும் அதற்றி அமர்த்தி இதுவரை நம்மை காத்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம் அவருடைய நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் வல்லமையிலவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறதே. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமை பாடுமா? கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. போராகத்து சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்க வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லாத்துடன் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர உமக்குத்தானே. சொல்லி நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வாரம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வணங்குமது சிங்காசனம் பூமி உங்கள் பரபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் துயர. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய திருச்சிகளே. சகலமும் படைத்த என் தேவா பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்து உம்மையெல்லாம் யாருக்கு தேவரே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மையெல்லாம் யாருக்கு தேவரே. பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும்
இந்த வானம் பூமியில் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தவே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லா புகழும் உமக்குத்தானே. சகலமும் படைத்தையும் தேவா தீவித்திய சிறுசிகரே. என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தேன். நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தவே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தவே. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. பூமி அனைத்திலும் உடைய மகிமையினால நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஆலயத்திலும் உடைய மகிமை இறங்கி வருவதாக. பரலோகத்தில் உண்மையில்லாமல் எங்களுக்கு யாருண்டு? பூலோகத்திலும் உம்மை தவிர எங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உடைய பாதபடி. ஆமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரை உயர்த்துவோம். கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்துட்டு, நானும் ஆவியானவர், நானும் இயேசு கிறிஸ்து, நானும் பரலோகமும். ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆவியானவரே அசைவாடுவீராக. ஒவ்வொருவருடைய பாத்திரமும் நிரம்பி வரைவதாக. ராஜா ராஜாவோ எல்லா சோர்வுகளை மாற்றுவீராக. விடுதலை கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளை உடைப்பீராக. ஒரு அக்கினி காற்றை வீச பண்ணுவீராக. பெருமழையின் இரத்தலை கேட்க பண்ணுவீராக. ஆவியானவர் வரும்பொழுது நுகம் உடையட்டும், கட்டுகள் அறுபடட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவி கடந்து வரட்டும், நிரம்பி வருகிற அபிஷேகம் வரட்டும். யாவர் மேலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய பிரசன்னத்தினால யாவரையும் நிரப்பும். எங்களோடு ஆராதித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படி இன்றைக்கு நீருடைய மகிமையினால மூடுவீராக. அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் நீர் வழி நடத்தும் பொழுது அங்கே பலவீனம் இல்லை, தடைகள் இல்லை. எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி தருகிறவர் அல்லவா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அம்மாவுக்கே. ஆராதனை அம்மாவுக்கே. துய ஆவி உமக்கு ஆராதனை. துயாதனை உமக்கு ஆராதனை. துய ஆவி உமக்கு ஆராதனை.
எமக்கு ஆராதனை, அக்கினி ஸ்தம்பமே எமக்கு ஆராதனை, ஓ ஆராதனைக்கு பாத்திரலே எமக்கு ஆராதனை. ஓ நீ பரிசுத்தர் 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 பரிசுத்தர். துதிக்க துதிக்க எல்லா எரிக கோட்டைகள் உடையட்டும், எல்லா தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யட்டும், எதிர்பார்க்கிற முடிவை தரட்டும், விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணட்டும். ஒரு அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஊட்டட்டும், எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கட்டும். எலும்பு எலும்பு சீயோனே ஒரு வல்லமை தரித்துக் கொள்ள என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய வல்லமையை தரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர்களை மாற்றட்டும். ஓ ரபா ரீபானதர ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும் ஐயா. ஒரு மகிமையின் மேகம் எங்க ஜனத்தை மூடட்டும் ஆண்டவர். ஆவியானவரே, சபையிலும் இன்றைக்கு ஆவியானவர் அசைவாடுவீராக. எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதல் வருவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. எல்லா விசுவாசிகளையும் அனலாய் மாற்றி விடுவீராக. என் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எழுப்புதல் வர வேண்டுமே, எல்லா திருச்சபைகளும் நிரம்பி வழியணுமே. எங்க தமிழகத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தருவீராக. சென்னை பட்டத்தில் ஒரு அக்கினி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஒரு பின்மாறி மலைக்காக ஜெபிக்க சொன்னீங்க, ஒரு பின்மாறி மலைக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இணையதளத்திலே பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறட்டும், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையின் வாசல்களை திறந்து தருவீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக, திருமண காரியங்களை ஏற்படுத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வயதான பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. என்ன எதிர்பார்ப்போடு இணையதளத்திலே பார்த்துக் கொண்டிருந்தால் நீ ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை ஆராதனை நேரங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபத்தோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஆசீர்வாதமானதாய் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இதே போல இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த ஆராதனை செய்தி ஆவியானவர்களோடு இடைப்படும் பொழுது, தாகத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நான் வேகமாய் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை கவனிக்கும்படி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவேரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீங்க இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். இது 2 பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும்
உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தான் கரையில நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்து நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எலியா எலிசா 2 பேரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எலியா குரு, எலிசா யாரு? சிஷ்யன். இந்த நாளிலும் இந்த பகுதியில ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். என்ன கவனித்தீங்க? எலியா எலிசாவை பார்த்து, கில்காலியில இருந்து நான் எங்க போறேன்? பெத்தேலுக்கு போறேன். பெத்தேல இருந்து எரிகோவுக்கு போறேன். எரிகோவில இருந்து நான் யோர்தானுக்கு போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன காரியம் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளையும் அவர் ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஏசாயால வாசிக்கிறோம், தாகம் உள்ளவன். ஆமென். யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களதான் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்ப ஆசீர்வாதம், பலதரப்பட்ட ஆசீர்வாதத்தை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவேன். வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பார். பல காரியங்களை வேதத்துல நாம் வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, தாகம் உள்ளவன் மேல் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எப்படி ஒரு வறண்ட நிலம் அந்த தண்ணீருக்காக ஏங்குகிறதோ அதே போல நாம் ஆசீர்வாதிக்கப்படணும், வாழ்ந்து சுகமா இருக்கணும், எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்கணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கிறவங்க மேல நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை ஊற்றச் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 வசனத்துல ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அதே வெளிப்படுத்தல் 22:12 தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய்
வாங்கி கொள்ள கடவுள். ஆமென். என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்றாலும், என்ன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு தாகம், ஒரு ஆசை இருக்க வேண்டும். இன்னும் ஏசாயா 55:1 ஒரு அழைப்பு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஆமென். ஆகவேதான் யாக்கோபுக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற தாகம், விருப்பம் இருந்தபடினாலதான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமை நான் என்ன பண்றதில்ல, விடுவது. அப்போ அதே காரியத்தை தான் இங்க எலிசாவிடத்துல நாம் பார்க்கிறோம். என்ன பண்ணணும்? நீங்க ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வாதம்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? 2 மடங்கு எனக்கு வேணும். எலியா எவ்வளவோ எலிசாவை கலட்டி விட்டு போக முயற்சி பண்ணினாலும், நீங்க இருப்பா அப்படின்னு சொன்னாலும் நான் உண்மை என்ன பண்றது இல்ல, விடுவதே இல்லை அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனையும் உங்களுடைய ஜீவனை விட்டு நான் சொல்லுகிறேன் என்ன அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை. உறுதியா இருக்கிறார். கில்காலுக்கு போனாலும் பரவாயில்ல, பெத்தேலுக்கு போனாலும் பரவாயில்ல, எரியோவுக்கு போனாலும் பரவாயில்ல, யோர்தானுக்கு போனாலும் பரவாயில்ல, பின்தொடர்கிறார். ஆமென். ஏன் அவர் அவ்வளவு ஆசையா பின்தொடர்றாருன்னா, எலியாவிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் ஸ்தானத்துல ஒருத்தனை எழுப்பு அப்படின்னு சொன்ன உடனே எலியா எலிசாவை தேடி சென்று பார்க்கும் பொழுது அவர் தன்னிலிருந்து 12வது ஏர் மாடுகளை ஓட்டி கொண்டு இருக்கிறார். எலியா போய் தன் சால்வையை எடுத்து எலிசா மேல போட்ட உடனே பாருங்க, தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு வந்தது மாத்திரம் அல்ல, அவன் உழுது கொண்டிருந்த அந்த மாட்டையும் அடித்து அந்த மர முட்டுகளால சமைத்து எல்லாவற்றையும் செட்ரைட் பண்ணிட்டு எலியா பின்னாடியே அந்த நிழல் போல பின் தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆமென். பாருங்க, அதே போலதான் இன்னைக்கும் நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அண்டையில் இருந்து இயேசுவையே நம்ம பின்பற்றுவது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் மேலான கிரியைகளை செய்வான். என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தருவேன்னு சொல்லி இருக்கிறார். நாமும் இயேசுவை ஃபாலோ பண்ணி பின்பற்றுவதாய் மாத்திரமல்ல, நசரனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரோ அதை காட்டிலும் நீங்க மேலான காரியங்களை செய்ய முடியும்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஆமே. அப்ப எப்போ அது நமக்கு கிடைக்கும்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு தாகம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். நான் விடுவதே இல்லை என்று யாக்கோபை போல போராடி கேட்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தர என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் நமக்கு இந்த ஒரு அபரிமிதமான ஒரு அபிஷேகம்? எலிசா சாதாரண ஒரு வரத்தை விரும்பல, எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரத்தை 2 மடங்கு கேட்கிறார். ஆமென். பாருங்க, காலங்கள் செல்ல செல்ல பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கிரியைகள், இதெல்லாம் மேற்கொண்டு வெற்றியாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நாம் ஓடுகிற ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால், அநேக பாடுகளின் பிரச்சனைகள் வழியாக ஓடும் பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக
சமபூமியாவா? இந்த உலகத்துல, இந்த கடைசி நாட்களில சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்துல, பாடுகள் நிறைந்த உலகத்துல, உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்துல, கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, சாத்தான் எப்படியாவது நீங்கள் முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வெற்றியோடு ஓட வேண்டும் என்றால் நம்முடைய படிப்பினால் அல்ல, பலத்தினால் அல்ல. ஒரே ஒரு காரியம் வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை சோதனைகள், இதை ஜெயிப்பதற்கு வேதம் சொல்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, டாக்டர்னால் அல்ல, அரசாங்கத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற அக்கினி. ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறபடினால சத்துரு வெள்ளமோட வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனையோ வசதி படைத்தவங்க, எத்தனையோ டாக்டர்கள் இந்த கொள்ளை நோயில மரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பணத்தால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில ஒரே ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த ஆவியாருடைய உன்னத பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எலிசாவை போல உம்மை நான் விடுவதில்லை, 2 மடங்கு அல்ல, என் இயேசு புதிய ஏற்பாட்டில் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், என்னை காட்டிலும் மேலானதை செய்வான். ஆமென். எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் பல மடங்கு. அதுதான் வேத வசனம் சொல்கிறது. உங்களுடைய தாகத்தை பொறுத்து, ஆமென், உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஒரு டம்ளரை எடுத்துட்டு போனா டம்ளர் நிரம்பும், ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு வைத்தால் செம்பு நிரம்பும். இல்ல எனக்கு ஒரு பீப்பாய் அளவு வேணும்னா பீப்பாயை கர்த்தர் நிரப்புவார். இல்ல எனக்கு டேமை திறக்கணும்னா கர்த்தர் டேமையை திறந்துடுவார். அது உங்களுடைய விருப்பம். அதான் வேதம் வசனம் சொல்கிறது, ஒரு தாகமா இருக்கிறவர்களே, விருப்பம் உள்ளவன் என்னிடத்துல வரக்கடவன், தாகம் உள்ளவன் என்னிடத்துல வந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் சபைக்கு, விசுவாசிகளுக்கு, குடும்பங்களுக்கு எலிசாவை போல, எப்படி எலியாவை விடமாட்டேன் பின்தொடர்ந்து அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை, வரங்களை பெற்றுக் கொண்டார்கள், இன்றைக்கு இனி வருகிற நாட்களில் நம்முடைய குடும்பம், சபை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டும் என்றால் அபரிமிதமான ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை உள்ளான மனிதனில ஒரு அக்கினி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஓட்டம் ஜெயமாய் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நெப்போலியன் தன் படை வீரர்களோடு ஒரு யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறார். அந்த எதிரிகளை யுத்தத்துல மேற்கொள்ள பல தடவை முயற்சி பண்ணுகிறார். இந்த இடத்துல நான் எதிரி படைக்கு போறதுக்கு ஒரு பாலம், பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அந்த பிரிட்ஜை கடந்து அங்க போனோம். ஒவ்வொரு முறையும் படை வீரர்கள் அந்த பாலத்தை கடந்து அங்க போய் யுத்தம் செய்யும் பொழுது அந்த எதிரி படைகளை மேற்கொள்ள முடியாமல் பயந்து அந்த பாலத்து வழியா பின்னாடி ஓடி வந்து விடுவதை நெப்போலியன் பார்த்தார். ஒரு காரியத்தை செய்தார். இந்த எதிரி படைகளை நோக்கி தன்னுடைய படைகள் அந்த பாலத்தை கடந்து சென்று அவரும் சென்ற உடனே செய்த முதல் காரியம் அந்த பாலத்தை வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டார். அப்ப என்ன ஆகும்? பின்னாடி வரவே முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? வெற்றி பெற்றே ஆகணும். வீராவேசத்தோடு பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி போனா எதிரி இருக்காம அந்த எதிரிய வென்றே ஆக வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, அதே போலதான் இந்த நாட்களிலும் நம் வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும், அந்த சோதனையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா அவிசுவாசங்களை எல்லாம் மாற்றி ஒரே தாகத்தோடு இந்த ஓட்டம், இந்த உலகத்துல நாம் வெற்றி பெறணும்.
நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக நான் என்ன விலைக்கரையும் செலுத்த, என்ன விலைக்கரையும் அதுதான் தாகம். அவருடைய பாதத்துல காத்திருந்து என்னை ஆசீர்வதிங்க, என்னை நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய ஓட்டம் ஜெயமாய் மாறும், வெற்றி உங்களுடையதாய் மாறும். ஆமே. முடியாது என்று நீங்கள் பின்னாடியே பார்த்திருந்தா வெற்றி பெறவே முடியாது. இனி நீங்க இயேசுவையே பார்த்து ஓடும் பொழுது, அவரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது, என்னை நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் எலிசா 4 அனுபவங்கள் வழியாக கடந்து சென்றார். எதற்காக? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, 2 மடங்கு வரங்களை பெற்றுக்கொள்ள. 4 அனுபவங்கள் வழியாக கடந்து சென்ற பிறகுதான் எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வையை அவர் பெற்றுக் கொண்ட பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அதே போல இன்றைக்கும் இந்த 4 அனுபவங்கள் வழியாக, இந்த 4 காரியங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுதும் இன்றைக்கும் எலியாவின் மேலிருந்து விழுகிற சால்வை அல்ல, என் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல இந்த கடைசி நாட்களில வானம் திறக்கப்படணும், அபிஷேக மலை ஊற்றப்படணும். எல்லாரும் அந்நிய பாஷைகளையும் தீர்க்க தரிசனையும் பேசுகிற வல்லமையில பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற பிரியப்படுகிறார். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல முதல் அனுபவத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். முதலாவதாக கில்கால் என்கிற அனுபவம். கில்கால் என்ற வார்த்தைக்கு எகிப்தின் நிந்தை புரட்டப்படுகிற இடம் என்று யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எகிப்தின் நிந்தை புரட்டப்படும் இடம் கில்கால். ஆமென். யோர்தானை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது கில்காலில அவங்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்தில் நடந்து 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்துல பலவித சோதனைகள் போராட்டங்களை சந்தித்து இப்பொழுது எங்க இருக்கிறாங்க? கில்காலில பாளையம் இறங்கியிருக்கிறார். எகிப்தின் நிந்தை புரட்டப்படுகிற இடம் கில்கால். 430 வருடங்கள் அடிமைத்தனம், 430 வருடங்கள் சிறையில், 40 வருடங்கள் வனாந்தரத்துல பலவித பாடுகள் சோதனைகள், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து எங்க வந்து நிக்கிறாங்க? இப்போ கில்கால்ல வந்து நிக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கில்கால்ல கர்த்தர் ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இந்த கில்காலில வந்து சேர்ந்த பொழுது இங்க இருக்கிற அடுத்த ஜெனரேஷன், என்ன ஜெனரேஷன்? வனாந்தரத்துல நடந்து வருகிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அங்க எல்லாரும் வனாந்தரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினால வனாந்தரத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிற கில்கால இருக்கிற ஜெனரேஷன் நெக்ஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் யோசுவாவையும் காலேப்பையும் தவிர ஆண்டவர் சொல்ற இந்த கில்காலில எல்லாரும் என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் எலிசாவை கில்காலுக்கு கொண்டு போனார் என்றால், பழைய எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நிந்தை, பாவ வாழ்க்கை, சிறையிருப்பு, இதெல்லாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அங்க யோசுவாவை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல அவங்க எல்லாரும் என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு. 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய நிந்தைகள் மாற, அவமானங்கள் வார, பழைய வாழ்க்கை எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பழையவர் எல்லாம் ஒளிந்து போயின. இதோ சகலத்தை நான் என்ன பண்றேன்? புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியே கில்காலில ரட்சிப்பின்
அனுபவம். ஆமென். முதல் ஸ்டெப் ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதா இருக்கணும். என் வாழ்க்கையில பலவேல் எல்லாம் ஒளிந்து போயிட்டு இப்பொழுது நானும் இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது, என் கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் இயேசுவுக்கு, என்னுடைய செவிகள் இயேசுவுக்கு, என் நாவு இயேசுவுக்கு. இனி அசுத்தத்தை பார்க்க மாட்டேன், அசுத்தத்தை கேட்க மாட்டேன், அசுத்தத்தை பேச மாட்டேன். எல்லாவற்றையும் நான் விருத்த சேதனம் பண்ணி பழையவர் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு புதிய இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு அவரோடு ஐக்கியமாகிறதா கில்கால் அனுபவம். நாமே இந்த அனுபவத்துல வரும் பொழுது நிந்தைகள் புரட்டப்படும், அடிமைத்தனம் புரட்டப்படும், அவமானங்கள் புரட்டப்படும். யாரும் உங்களை சிறையிருப்புல வைக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கில்கால் என்பது நாம் ஆண்டவரோடு இணைந்து பழையவள் எல்லாம் கலைந்து போட்டு புது சிருஷ்டியாய் ஆண்டவரோடு உறவுக்குள்ள வர ஒரு அனுபவம் தான் கில்கால் என்கிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயிடும், சகலத்தையும் புதிதாக்குற அனுபவம். ஒரு முடிவு, பழையவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு புதிய துவக்கம் எங்க ஆரம்பிக்குது? கில்காலில. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி நான் சொல்ல விரும்புறேன். கொரோனாவுக்கு முன்னாடி, இப்ப கொரோனாவுக்கு பின்னாடி புதிய வாழ்க்கை, புதிய ஒரு ரிலேஷன்ஷிப், புதிய ஒரு உறவு, பழைய காரியங்கள் எல்லாம் கலைந்து போட்டு விட்டு அப்பா இனி வாழ்வது உமக்காக, உண்மையே நான் ஃபாலோ பண்றேன் என்கிற ஒரு கில்காலின் அனுபவத்துல நீங்க வரும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கில்கால் என்பது பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரத்துல கையும் மெய்மாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து, போ, இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொரு இடத்திலேயும் அற்புதம் செய்யும் பொழுது பாவம் செய்யாதே, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்யறார். ஆகவே இன்றைக்கும் அதே தேவன், நான் எப்படியாவது ஆசீர்வாதிக்கப்படணும், எப்படியாவது வரங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படியாவது இந்த உலகத்திலே ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை அறிக்கை செய்து விட்டுட்டு இந்த கில்கால் அனுபவத்துல வந்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருந்து ஒரு புதிய வாழ்க்கை நீங்க துவங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே இருவரும் எங்க போனாங்களாம்? பெத்தேலுக்கு போனார்கள். ஆமென். பெத்தேல் என்றால் என்ன? பெத்தேல் என்றால் வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கில்கால் ரட்சிப்பு, புதிய துவக்கம், படைகள் எல்லாம் கலைந்து புதிய உறவுக்குள்ள வரும் பொழுது இரண்டாவது ஒரு காரியத்துல எலியா கொண்டு சொல்லுகிறார். பெத்தேல், பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே, கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே, படைகளெல்லாம் விழுந்து புதிதாய் மாறின உடனே இரண்டாவது வர வேண்டிய இடம் எங்க? பெத்தேல். அது தேவனுடைய வீடு, அது சபை, சர்வ சங்கமாகிய சபை. எபிரேயர் 12:23 அது பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லணும். ஆமென். அப்போ கில்காலுக்கு அப்புறம் பெத்தேல். சபை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. ஆமென். ஏன்னா அங்க யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறான், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமா இருக்கிறாங்க, இது வானத்தின் வாசல். ஆமென். தனி மனிதனால ஒன்றுமே செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தவறாமல்
சபை கூடுதல்ல தாகத்தோடு ஆசையோடு வரும் பொழுது, நிச்சயமாகவே சபை கூடுதல்ல வரும் பொழுது, பெத்தேலுக்கு வரும் பொழுது என்ன நடக்குது? அங்க யாக்கோபு வனாந்தரத்துல படுத்திருக்கிறார். இரவு தரிசனத்துல ஒரு ஏணியை பார்க்கிறார். தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குமா இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறதை வேதத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று, நான் ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன்பா, ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும். இப்ப பெத்தேல்ல என்ன நடக்குது? கர்த்தர்களோடு பேசுவார், கர்த்தர்களோடு வாக்குத்தத்தம் தருவார், கர்த்தர் உங்களுக்கு சோர்ந்து போற நேரத்துல பலப்படுவார். யாக்கோபு தனியா படுத்திருக்கிற இடம் பெத்தேல். அந்த பெத்தேல்ல அவர் தனிமையா தான் ஆண்டவர் சொல்ற, அவர் சந்ததி பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் கைவிடுவதில்லை. இதெல்லாம் எங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார்னா, சபையில, பெத்தேலில, வானத்தின் வாசலில சபைக்கு வரும் பொழுதுதான் இவருடைய சோதனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருவார். சொன்னதை செய்ய வரைக்கும் நான் உன்னை கைவிடுதே என்று சொன்னவர், அதே போல சொன்னதை செய்ய வரைக்கும் கைவிடாமல் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பார். எங்க நடக்கும்? பெத்தேல்ல நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அப்படியே யாக்கோபு ஆண்டவர் பேசினோட அப்படியே போடு. அந்த பெத்தேல பல பொருத்தனை பண்றார். 20ஆம் வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவிடானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு பொருத்தனை பண்றார். அப்போ பெத்தேல்ல ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. அப்ப பெத்தேல்ல நீங்க ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது, இங்கே ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறமா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பெத்தேல்ல வந்து நீங்க ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்க ஐக்கியமானீங்கன்னா, நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அங்க யாக்கோபு எல்லாவற்றிலும் நான் தசமாக செலுத்துவேன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாரு. அவர் போய் அங்க லாபான் வீட்டில போய் அவருக்கு என்ன ஆசீர்வாதம்? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஆடுகள், லாபானுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி 2 பரிவாரங்கள். யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே. என்றால் இதெல்லாம் எங்க நடக்கும்னா, பெத்தேல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது, அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்? நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரம். ஆமென். பெத்தேல் வானத்தின் வாசல், கர்த்தர் உங்களோடு பேசுகிற இடம். மாத்திரமே நீங்க கர்த்தரோடு பொருத்தனை பண்ணுகிற இடம். அந்த பொருத்தனை கர்த்தர் கனம் பண்ணி உங்களை மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பா. உங்கள் ஜெபம் ஒருபோதும் வெறுமையா போறதில்லை. யாக்கோபு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாரு. அங்க பார்த்தா லாபானுடைய முகம் வேறுபடுகிறது. உடனே ஆண்டவர் சொல்ற, நீ எழுந்து எங்க போ? பொருத்தனை பண்ண பெத்தேலுக்கு போப்பா. ஆமென். எழுந்து கர்த்தர் எங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாரோ அதே இடத்துக்கு ஆண்டவர் சொல்ற, நீ எழுந்து பெத்தேலுக்கு ஆலோசனை கர்த்தர் தருவார். நீ பெத்தேலுக்கு போ, பெத்தேல போய் அங்க நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ண இடத்துக்கு போவா அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து புறப்பட்டு வர்றாரு. லாபான் பின் தொடர்ந்தாலும் லாபானால யாக்கோபை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆமென். என வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிறவர். ஏனென்றால் பெத்தேலில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கையை கனப்படுத்துகிற தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சபையில கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிற இடம்தான் சபை. ஏனென்றால் இங்க ஏறுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவர். ஆமென். லாபான் பின் தொடர்ந்து தன் சகோதரரோடு 7 நாள் தொடர்ந்து ஆண்டவர் சொல்ற, தொடக்கூடாது, நன்மை என்று தீமை ஒன்று நீ செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தவரை ஏசாவை சந்திக்கணும். 400 பேரோடு ஏசா யாக்கோபை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். நடந்தது என்ன என கர்த்தரிடத்துல பேசி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி யாக்கோபு புறப்பட்டு வருகிறார். பெத்தேலை நோக்கி கடந்து வருகிறார். ஏசாவோடு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆமென்.
அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய பிரசனத்துல, கர்த்தர் உலாவுற நேரத்துல விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வரவில்லை என்றால் இங்கிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, நிந்தைகள் வருகிறதா, அவமானங்கள் வருகிறதா, நீங்க ஆலயத்துல சபையில வந்து நீங்க ஜெபித்து பாருங்க. அன்னாலை போல அன்னாள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணா, பொருத்தனை கர்த்தர் கனம் பண்ணினார். யாக்கோபு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணா, அந்த பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்றினார். எங்கெல்லாம் இதெல்லாம் எங்க நடந்துச்சு? கர்த்தருடைய ஆலயத்துல. ஆமென். பெத்தேலில, தேவன் உலாவுகிற சபைகளில. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கூட சாட்சியா சொல்ல முடியும். 2வது ஆண்டு விழா, 2வது ஆண்டு விழால அன்னைக்கு செய்தியாளராக பாஸ்டர் மோசஸ் ஜெபராஜ் பொருத்தனை குறித்து பேசினார். பொருத்தனையின் ஜெபம், அன்னாளுடைய பொருத்தனை, அதுதான் செய்தி. அப்ப நம்ம சபையில ஏசி கிடையாது, ஏசி வாங்கி போட முடியாத சூழ்நிலை. அந்த செய்தியை கேட்டு அடுத்த நாள் காலையிலே ஒருத்தர் வந்து 2 ஏசி வாங்கி போட்டு போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வாழ்க்கையில தோல்வி வருகிறதா, வியாதிகள் வருகிறதா, பலவீனம் வருகிறதா, பொருத்தனையோடு பெத்தேலில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க சொல்லுங்க, கர்த்தர்களை கைவிடவே மாட்டார். 2 மடங்கு என்ன, வானத்தின் பலகணிகளையே திறந்துடுவார். ஆமென். 3வதாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போம் என்றால், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். 3வதாக அந்தபடியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். முதலாவது சொன்னேன் கில்கால் ரட்சிப்பின் அனுபவம், 2வதாக பெத்தேல் சபையின் அனுபவம், 3வதாக எரிகோ. எரிகோ என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எரிகோ எப்படி வெற்றி கிடைத்தது? எரிகோட கர்த்தர் எப்படி வெற்றி கொடுத்தாரு? ஜனங்கள் எக்காலங்களை ஊதி சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போமே என்றால், யோசுவா 4 கடைசியில ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். யார் சொன்னது? கர்த்தர் யோசுவாவுக்கு எரிகோவை வெற்றி பெற வேண்டும் என்றார், தடைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்றார். செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதணும், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொடி இடணும். எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். யோசுவாவுக்கு அதை சொல்லி கொடுத்தார். அந்த யோசுவா அப்படியே ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். அதை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், 20ஆம் வசனத்துல 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3வது குறிப்புல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வாழ்க்கையில பல தடைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சத்ரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருவான். நீங்க எடுக்கிற முயற்சிகள பல விதமான தடைகள் வரும். ஆனா எலிசாவை 3வது ஒரு இடத்திற்கு கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? எரிகோவுக்கு கொண்டு போறாரு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பெத்தேலின் அனுபவத்துக்குள்ள வந்த பிள்ளைகள் எப்பொழுதும் துதித்து ஆராதித்து தடைகளை தகர்த்து ஜெயிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் வாக்களிக்கப்பட்ட கானான், அந்த ஆசீர்வாதமான தேசம். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனா அதே போலதான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிப்பதற்கு அவங்க கடந்து செல்லும் பொழுது
முதல் தடையாக வருவது என்ன? எரிகோ. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு முன்பதாக எரிகோ போன்ற பல தடைகளை ஒருவேளை சாத்தான் கொண்டு வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். ஆனா அந்த எரிகோவுக்கு பின்னாடி ஒரு கானான் இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது. சபையில வந்து அப்படி பிரசனத்தை உணர்கிற அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது. மூணாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. துதித்து ஆர்ப்பரித்து தடைகளை தகர்த்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற பிரியப்படுகிறார். ஆமென். மக்களாய் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதித்து தடைகளை தகர்த்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிற அனுபவம். அல்லேலூயா. எரிகோ பேரிச்சம் பழங்கள் நிறைந்த பட்டம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எரிகோ போல தடைகள் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க துதிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை என்ன பண்ணும்? விழும், தகர்ந்து விழும். ஆமென். அதுதான் அப்போஸ்தலர் நடபடியில பவுலும் சீலாவும் 16ஆம் அதிகாரம் 23, 26 சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கிறாங்க. அந்த இடமே அதிருது. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு போகுது, சங்கிலிகள் தெறிப்புண்டு போகிறது. துதிக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்கவே முடியாது. ஆமென். 2 மடங்கு எலிசா அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா மூணாவது ஒரு அனுபவத்துக்கு வரணும். என்ன அனுபவத்தில் வரணும்? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற, கர்த்தருடைய நாமத்தில ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல பிரியப்படுகிறார். ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 48:1 சொல்கிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த தலத்திலும் மிகவும் துதிக்கப்படுகிறவர். துதிகளை மத்தியில் அவர் இறங்கி வந்துடுவார். 2-3 பேர் எங்க இருக்கிறாங்க வந்துடுறார். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்றார். நீங்க துதிக்க துதிக்க அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களுக்காக எல்லா எரிகோ கோட்டையும் தகர்ந்து விழ பண்ணுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். 4வது கடைசியா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். ஆமென். 4வதாக யோர்தானின் அனுபவம். இந்த யோர்தானை குறித்து நாம் அப்படியே தியானித்து பார்த்தோம் என்றால், முதலாவதாக யோர்தான யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. அறுப்பு காலம். புறன் மேலே இருந்து, யோர்தான் என்றால் மேலே இருந்து கீழே பாய்தல் என்று அர்த்தம். யோர்தான் பயங்கரமா ஓடுது. யோசுவா உடன்படிக்கை பெற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள். யோர்தான்ல கால் வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பும். முதலாம் யோர்தான். 2வதாக எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி யோர்தானை அடித்த 2 வழிவிடு. 3வதாக எலியாவினிடத்திலிருந்து 2 மடங்கு வரங்களை பெற்றுக்கொண்ட எலிசா. எலியாவின் தேவன் எங்கே? யோர்தானை அடிக்கிறார். 2 வழிவிடு. 4வதாக அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இதே யோர்தான்ல ஞான ஸ்நானம் எடுத்தார். யோர்தான் 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, இந்த யோர்தான் ஞான ஸ்நானம் அனுபவம். 2வதாக இந்த யோர்தான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற அனுபவம். இயேசு அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆவியானவர் இறங்கி வருகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறார். 2வதாக உடன்படிக்கை பெற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள். ஆமென். யோர்தான்ல கால் வைத்த உடனே யோர்தான் என்ன பண்ணணும்? பின்னிட்டு திரும்பணும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு எல்லையிலேயே முடங்கி இருக்க கூடாது. முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், பெத்தேல் கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய பிரசனத்தை உணர்கிற அனுபவம். 3வதாக சொன்னேன், துதித்து ஆராதித்து வெற்றியை பெற்றுக் கொள்கிற அனுபவம்.
நான்காவதாக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் என்கிற அனுபவம். கர்த்தர்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கால வச்சா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நான் ஒரு நாள் கிளிஃபோர்ட் மார் அங்கிள்ட கேட்டேன். அவர் சொன்ன அழகான வார்த்தை, அப்பா யோர்தான்ல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. தைரியமா கையை வை, சத்துருவை கண்டு பயப்படாத. நீ ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறாய், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறாய். யோர்தான் எப்படி பின்னிட்டு திரும்பினதோ அதே போல நீ கைகளை வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பின்னிட்டு திரும்ப வேண்டும். அதுதான் யோர்தானின் அனுபவம். அன்பு தேவ பிள்ளைகளை, நிலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்னே சொல்ல பிரியப்படுகிற, நீங்க ஞான ஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்றால், ஆவியானுடைய அபிஷேகத்தால நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால், எந்த இடத்துல நீங்க நின்றாலும் எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் அது வழிவிடும். ஆமென், அல்லேலூயா. பின்னிட்டு திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்துலதான் கர்த்தர் எலிசாவை கொண்டு சென்றார். எலியா அதே யோர்தான்ல எடுத்து அடிக்கிறார், ரெண்டா வழிவிடுது. அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வந்த எலிசா, எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடித்த பொழுது அது அப்படியே வழி விடுது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியில அனலா இருக்கணும். சத்துரு உங்களை பார்த்தா ஓடணும், யோர்தான் பின்னிட்டு திரும்பணும். ஏன்னா ஆண்டுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளும் பொழுது வியாதிகள் பயமுறுத்தக்கூடாது, சத்துரு பயமுறுத்தக்கூடாது, வேதனைகள் பயமுறுத்தக்கூடாது. ஏனென்றால் யோர்தான் என்பது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் வைத்தவுடனே பின்னிட்டு திரும்பணும். ஆமென். எலியா கர்த்தருடைய பர்வதத்துல அக்னியாய் ஜீவித்த எலியா யோர்தானை எடுத்து அதனுடைய சால்வை முறுக்கி அடித்தன, யோர்தான் வழிவிட்டது போல எலியாவையே பின்பற்றின எலிசா மீண்டும் அதே யோர்தான்ல நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் வழிவிட்டது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற யோர்தான்லாம் உங்களுக்கு வழிவிடணும். ஆமென், அல்லேலூயா. அதற்குத்தான் இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. இந்த அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். கில்கால்ல இருந்து அவர் எங்க போறாரு? பெத்தேலு போறார். பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசிகளாம் வந்து எலிசாட்ட சொல்றாங்க, உங்களுடைய எஜமான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா? சும்மா இருங்க, எனக்கு தெரியும். ஆமென். அடுத்தாப்புல எரியோல இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும். யோர்தான்ல 50 தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டே நிற்கிறான். அதெல்லாம் யாரு? எலியாவை ஃபாலோ பண்ண தீர்க்கதரிசிகள். ஆனா பெத்தேல ஒரு கூட்ட தீர்க்கதரிசிகள், எரியோல ஒரு கூட்ட தீர்க்கதரிசிகள், யோர்தான்ல 50 தீர்க்கதரிசிகள். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. இங்க எலிசா எலியாவை உம்மை விடுவதே இல்லைன்னு பின்னாடியே போறார். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தார். ஆனா எரியோல இந்த தீர்க்கதரிசிகளும் போல, பெத்தேல இந்த தீர்க்கதரிசிகளும் போல, அந்த யோர்தான்னு பார்த்த 50 தீர்க்கதரிசிகளும் போல. யாரு எலியாவை நிழல் போல பின்பற்றி தாகத்தோடு வாஞ்சையோடு உம்மை விடுவதில்லைன்னு போனாங்களோ அந்த எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். வேத வசனம் சொல்கிறது, எல்லோரும் எலியாவின் மேலிருந்து அந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள இறங்கி வருவதை பார்த்து பணிந்து எலிசாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வேத வசனம் சொல்லுது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அதைத்தான் முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த 50 தீர்க்கதரிசிகளை போல அல்ல. யோர்தான்ல 50 தீர்க்கதரிசிகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு தாகத்தோட போல. எரியோட இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, பின்பற்றல. அவங்களுக்கும் தெரியுது எலியா போக போறாரு, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. ஆனா எலியாவுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், அவங்களும் விரும்பல. எரியோல இருந்தவங்களும் விரும்பல, பெத்தேல இருந்தவங்களும் விரும்பல, யோர்தான்ல இருந்த 50 தீர்க்கதரிசிகளும் விரும்பல. விரும்பின தாகமுள்ள எலிசாவை கர்த்தர் 2 மடங்கு வல்லமையான அபிஷேகத்தால நிரப்பினார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. ஆண்டவரே, மற்ற தீர்க்கதரிசிகளை போல இந்த வாய்ப்பை நான் இழந்துட மாட்டேன். எலிசாவை போல உம்மை நான் விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவது இல்லை என்று நீங்க சொல்லும் பொழுது
நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் 2 மடங்கு அல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் மேலானவைகளையும் செய்வான் என்று சொன்னீங்களே. நான் உண்மை விடுகிறதில்லை. கேளுங்க, என்னென்ன விதத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அத்தனை காரியங்களையும் தரணும். ஆண்டவரே, உம்மை நான் விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு எலிசா கில்கால் நிந்தை புரட்டப்படட்டும். இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த நிந்தையான அனுபவம் போதும், அடிமைத்தனமான அனுபவம் போதும். என்ன காரியமா இருந்தாலும் நீங்க அதை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, என்னை விருத்த சேதனம் பண்ணுங்க. சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, என் வாய் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், என் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், என் மனது விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஐயா, இன்னும் என்னிடத்துல இருக்கிற குறைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். படைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். சகலத்தை நீங்க புதிதாக்குங்க. நான் ஒரு புதிய உறவுக்குள்ள வருகிறேன் ஆண்டவரே. கில்கால் அனுபவத்துல நான் வருகிறேன் ஆண்டவரே. அங்க கில்காலில யோர்தான்ல கர்த்தர் அற்புதம் செய்த உடனே 12 தூண்களை அங்க எடுத்து நாட்டினாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் நின்ற இடத்துல 12 கற்களை கொண்டு வந்து தூண்களாய் நிறுத்தினார். அது எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தருடைய வல்லமை, மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தேவன் அன்புள்ளவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு எங்க சபையை விருத்த சேதனம் பண்ணுங்க ஐயா. எங்க விசுவாசிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல் சோர்வோடு இருப்பாங்க என்றால் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் தடுத்துக் கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் இன்றைக்கு கலைந்து கொண்டு ஒரு புதிய உறவுகளை நாங்கள் கடந்து வரும்படி இப்பொழுதே வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. படைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். இதோ சகலத்தை புதிதாக்குங்க. ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்வீராக. பெத்தேலின் அனுபவத்தில் நாங்கள் கடந்து வரட்டும் ஐயா. சபையில தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுவதை பார்க்கட்டும். தேவ தூதர் எதிரத்தில் ஏறுகிறது இறங்குறதை பார்க்கட்டும். இது வானத்தின் வாசல் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட பேசுகிற இடம் அல்லவா? நாங்கள் உங்களோடு கூட பொருத்தனை பண்ணுகிற இடம் அல்லவா? எங்களுடைய பொருத்தனை எல்லாம் நீர் கனம் பண்ணி அப்படியே நிறைவேற்றி அதே சபையில சாட்சியாய் நிறுத்துகிறவர் அல்லவா? எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எழுந்து பெத்தேலுக்கு போய் யாக்கோபுக்கு சொன்னீங்களே. பெத்தேலுக்கு வரும் பொழுது லாபானால தடுக்க முடியாது, ஏசாவால ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் சமாதானத்தை தருவார். அங்க அற்புதம் நடக்கும். பெத்தேலில, கர்த்தருடைய வீட்டில, கர்த்தருடைய சபையில. எரிகோ, நான் நல்லா போய் துதிக்கணும் ஆண்டவரே. துதித்து ஆராதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது போல துதிக்க துதிக்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமைகள், கடன் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து போனோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பாலும் தேனும் ஊருகிற யோர்தானை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதற்கு முன்பதாக இருக்கிறத எரிகோ துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது, எக்காலங்களை ஊதும் பொழுது எல்லா எரிகோ கோட்டையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தகர்ந்து விழுவதாக நான் ஜெபிக்கிறேன். யோர்தானின் அனுபவம் அப்பா, ஆவியானவர் அளவில்லாமல் எங்கள் மேல் அசைவாடுவீரார். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசார்கள் யோர்தான்ல கால் வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல, எலியா தன்னுடைய சாவி முறுக்கி யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் வழிவிட்டது போல, எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் வழிவிட்டது போல, இப்படி அபிஷேக பிள்ளைகளை நிரப்புவதா ஆவியானுடைய வல்லமை கடந்து வருவதாக. அது வியாதி என்கிற யோர்தானா இருக்கலாம், பலவீனம் என்கிற யோர்தானா இருக்கலாம், பிரச்சனை என்கிற யோர்தானா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை சுமக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த யோர்தானும் தடையா இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் வழிவிடட்டும் ஐயா. அன்னைக்கு எலியாவை அநேக தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்க, அவரை பின்பற்றல, அந்த வரத்தை விரும்பல. நாங்களும் அப்படி இல்லாதபடி எலிசாவை போல இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, இயேசுவுக்குள் இருந்த அபிஷேகம், இயேசுவுக்குள் இருந்த ஜெப வாழ்க்கை, இயேசுவுக்குள் இருந்த அந்த மனதிருக்கம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக, ஒவ்வொருக்குள்ளே கடந்து வருவதாக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. பாத்திரம் நிரம்பி வழியட்டும், எல்லா தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே அக்கினியை போடுவீராக, அபிஷேகத்தை ஊட்டுவீராக, வானத்தை கிழித்து இறங்குவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் இப்பொழுதே மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உன்னத பலத்தை கட்டளையிடு. எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகளை
கர்த்தர் மாற்றி விடுங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல், இஸ்ரவேலாய் மாற்றினது போல் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வருகிற வாரமெல்லாம் உடைய கரம்பலையிலோடு கூட வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் எலிசாவை